ஹாய். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய குழந்தைகள், அதுவும் வந்து இந்த பிரைமரி லெவலில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து பயம் ரொம்ப அதிகமாக இருக்குது. பயம் எந்த விஷயத்தை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஸ்கூலில் பையன் ஏதாவது அவங்க சொல்லிடுவான், அதுக்கு வந்து அவங்க பயந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி தான் என்னுடைய பையன் வியன் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கோஆர்டினேட்டர், பிரைமரி கோஆர்டினேட்டரை வந்து பார்த்துட்டு அவங்க ஏதோ ஒரு நாள் வந்து கிளாஸில் சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும்போது கொஞ்சம் கோவமாக சில விஷயங்களை சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஒன்றும் பயமுறுத்துற மாதிரி சொல்லல, நார்மலாக தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து ரொம்ப பயந்து போயிட்டான். அவன் கூட இருக்க பசங்களும் ஏதாவது பண்ண அந்த மிஸ்டர் சொல்லி கொடுத்துருவேன்னு சொல்ல ரொம்ப பயந்து போய் நான் வந்து அந்த மிஸ் இருக்கிற வரைக்கும் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி பிள்ளைங்க பண்ணும்போது நாமளும் பதிலுக்கு அவங்கள பயமுறுத்தக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படியா பாரு அந்த மிஸ்டே உனக்கு சொல்லிக் கொடுப்பான் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க பயந்துருவாங்க. ஸோ அவங்க ஒரு பயம், இந்த விஷயம் இல்லை, எந்த விஷயத்துக்காக குழந்தைங்க பயந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன, நாங்கள் செஞ்ச அனுபவத்திலேருந்து சொல்கிறோம். முதல்ல அவங்களுடைய பயத்தை அக்செப்ட் பண்ணுங்க. பயம்ங்கிறது தவறு இல்லை, பயம் வர்றது இயல்பு தான், அது நேச்சர் தான் அப்படிங்கிறத புரிய வைங்க. அதுக்கு அடுத்தது அந்த பயத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. தென் அந்த பயத்தை போக்குறதுக்கான வழியை யோசிக்கணும். ட்ரிகர் பண்ணி விட்டுறக்கூடாது. அந்த பயத்தை போக்குறதுக்கான வழியை யோசிச்சு உங்கள் பையன்கிட்டயோ பொண்ணுக்கிட்டயோ நேரடியாக பேசி அதை புரிய வைக்கணும். நாங்கள் செஞ்ச விஷயம், அந்த கோஆர்டினேட்டரை பார்த்து அவன் பயந்துக்கிட்டே இருந்தான். ஸோ நாங்கள் எவ்வளோ சொல்லி புரிய வச்சோம், அவனுக்கு புரியலை. ஸோ அந்த கோஆர்டினேட்டர்கிட்டயே அவனை கூட்டிகிட்டு போய் பேச வச்சோம். டெய்லி நீ போகிறப்போ அவங்களுக்கு குட் மார்னிங் விஷ் பண்ணிட்டு போ அப்படின்னு சொன்னோம். முதல்ல 2-3 நாள் வந்து அவன் போய் குட் மார்னிங் விஷ் பண்ணும்போது திட்ட மாட்டீங்கல்ல, என்ன கிளாஸ்க்கு வந்து திட்ட மாட்டீங்களான்னு சொல்லி கேட்டுகிட்டே போனான். அதுக்கப்புறமா வந்து ஒரு 3வது நாள் 4வது நாள் போகும்போது விஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப சகஜமாக போயிட்டான். ஸோ ஒரு விஷயம் பயமாக இருக்குது அப்படின்னா அந்த பயமாக இருக்க விஷயத்தை வந்து சரிபடுறதுக்கு அந்த பயத்தை எதிர்கொள்ள கற்றுக் கொடுக்கணுமே தவிர அந்த பயத்தை தவிர்க்க கற்றுக் கொடுக்கறது. ஒரு டாகை பார்த்து பயப்படுறாங்க குழந்தை அப்படின்னா டாகே அவன் வாழ்க்கையில் பார்க்காமலே தவிர்த்துட்டிங்கன்னா அந்த பயம் போகாது. அதை எதிர்கொள்ள கற்றுக் கொடுக்கணும். டாகோட சைக்காலஜி என்ன, ஒரு அனிமலோட சைக்காலஜி என்ன, எப்படி நம்ம பழகுனா அனிமல் நம்மளை அட்டாக் பண்ணாது அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கணும். ஸோ அதை நீங்கள் முதல்ல கற்றுக்கணும், அப்புறம் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஸோ பயம்ங்கிறது இயல்பு தான். எதுவும் குழந்தைகளுக்கு பயம் நிறையவே வரும். அவங்க பயப்பட்டாங்கிறதுக்காகவே அவங்கள வந்து நம்ம கிண்டல் பண்ணாமல் அவங்கள மேலும் பயமுறுத்தாமல் அவங்களுக்குடைய பயத்துடைய காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து யோசித்து அதை சரிப்படுத்துறதுக்கான வழியை கண்டுபிடிச்சு அதை எதிர்கொள்கிற தைரியத்தை கொடுத்து நம்ம பண்ணோன்னா வாழ்க்கையில் மறுபடியும் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவங்க பயப்பட மாட்டாங்க. கொஞ்ச நாள் தான் அதை நம்ம பண்ண வேண்டியிருக்கும். ஒரு வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு வரக்கூடிய பயத்தை எப்படி கையாளணும்னு அவங்களே கற்றுக்குவாங்க. இந்த பயிற்சியை நம்ம சின்ன வயசுலேருந்து சரியாக கொடுக்கும்போது இன்னும் சிறப்பாகவே அதை கையாண்டு ரொம்ப தைரியமான குழந்தைகளாக வளருவாங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம தைரியத்தோட தன்னம்பிக்கையோட அணுகும் போதே அந்த விஷயத்துக்கான வெற்றி 50% நம்ம கிடைச்சிட்டு இருக்கிறாங்க. செயல் செய்யறதுக்கு முன்னாடியே தைரியமும் தன்னம்பிக்கையோட நம்ம ஒரு விஷயத்துல இறங்கினாலே 50% வெற்றி உறுதியாகிடுச்சு. அதற்கு மீறி தான் வந்து நம்ம செய்யக்கூடிய செயல்னால வரக்கூடிய வெற்றி. அவங்க குழந்தைகளுக்கு தைரியத்தை கற்றுக் கொடுங்க. பயம் தவறு இல்லை, பயத்தை தவிர்க்காதீங்க, எதிர்கொள்ள கற்றுக் கொடுங்க. பாய்.